வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது. அதாவது துணை மருத்துவ பட்டப்படிப்புகள் எப்படி நம்ம அப்ளை செய்யலாங்கிறது இன்னைக்கு பார்ப்போம். நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பு மட்டுமல்லாமல் தமிழக அரசு மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பு, அதாவது துணை மருத்துவ பட்டப்படிப்புகள் என்ற பேரில் மருத்துவ கல்வி இயக்குநரகம் மூலமாக மொத்தம் 19 வகையான பட்டப்படிப்புகள் கொடுக்குறாங்க. இதற்கு நீட் தேர்வு கட்டாயம் இல்லை. நம்ம 12ஆம் வகுப்பில் எடுத்துக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்ணை வச்சு தான் இதுக்கு நம்மளை கலந்தாய்வுக்கு கூப்பிட போகிறாங்க. ஆக நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்ப்போம். இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மொத்தம் இருக்கிற 19 படிப்புகளுக்கும் ஒரே ஒரு பொதுவான அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு. இப்போ அதை எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். முதல்ல உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TN Medical Selection .net அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு முதல் இது இப்படி வரும், செலெக்ஷன் கமிஷன் DME. ஸோ இதுதான் நம்மளுக்கான அந்த வெப்சைட். ஸோ இதில் உள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு இங்கே மேலேயும் ஒரு லிங்க் வரும், இங்கே அப்ளை பண்ணலான்னு ப்ராஸ்பெக்டஸும் கொடுத்துருப்பாங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாலும் நோட்டிஃபிகேஷன்லேயும் அதே கொடுத்துருப்பாங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போனாலும் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வரும். ஸோ இப்படி 3 விதமாக நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ முதல்ல நோட்டிஃபிகேஷனுக்குள்ளார போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2023-24 செஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறக்கான லிங்க். அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராஸ்பெக்டஸ்ன்னு இருக்குது. ஸோ ப்ராஸ்பெக்டஸில் தான் அதை பற்றின முழு தகவல்களுக்கும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல்ல இதுக்கு போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் முதல் பக்கம். ஸோ இதில் நம்மளுக்கு மொத்தம் அந்த 19 வகையான படிப்புகள் என்னென்னங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபார்ம், BPT, BASLP, நர்சிங், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோதெரப்பி, கார்டியோபல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இது போன்ற 19 வகையான படிப்புகள் உள்ளது. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவும் போடுறேன். இப்போ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா 10/7/2023 மாலை 5 மணி வரை, அதாவது 10ஆம் தேதி ஜூலை, அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் இப்போயே அப்ளை பண்ணுங்கள். 1 வீக்குள்ளார கிடச்சிரும். அந்த சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஸோ நம்ம இதில் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும்னு ஆரம்பித்து உங்களோட எலிஜிபிலிட்டி, எப்படி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதை முழுசாக படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதுக்கு பார்ப்போம். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை திருப்பி உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் காட்டும். ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ப்ராஸ்பெக்டஸ் படிச்சிட்டோம். ஸோ இதுதான் திரும்ப உங்களுக்கு என்னென்ன லிங்க்குகள் தேவையோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ இது தேவையில்லை. ஸோ நீங்கள் முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணி முதல்ல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஸோ நீங்கள் என்னென்ன இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் இருக்குது. எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ என்னென்னா உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஃபோட்டோ எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ சைஸ் 50 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் உள்ளாரதான் இருக்கணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அப்லோட் ஆகாது. அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சைன் அதுவுமே 10 கேபி முதல் 40 கேபி வரை தான் இருக்கணும். ஸோ இதை ரீசைஸ் பண்ணுற, இன்கேஸ் உங்களோட ஃபோட்டோ இன்னும் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நான் அதுக்கான லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது போக உங்கள்கிட்ட ஒரு இமெயில் ஐடி, ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா உங்கள் கவுன்சிலிங் அப்பயும் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லை நெட் பேங்கிங், UPI மூலமாக பண்ணலாம். ஸோ அதுக்கான இதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் மொத்தமான விஷயம். இதெல்லாம் படிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு அத்தாட்சிக்காக இங்கே செக் மார்க் கேட்பாங்க. அது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வரும். ஸோ இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம பண்ணியிருக்கிறது மேல்நிலை தேர்வு, ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்
எக்ஸாமினேஷன். ஸோ ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அதர் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்து வருடம் குவாலிஃபையிங் இயர், இந்த இயர் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்லேயே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 10 டிஜிட் நம்பரை வந்துட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு அந்த நம்பர் நான் வந்துட்டு கொடுக்குறேன். அடுத்து இஎம்ஐஎஸ் நம்பர். ஸோ இஎம்ஐஎஸ் நம்பரும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசியில் இருக்கும். இதையும் வந்துட்டு 10லிருந்து 18 டிஜிட் வரைக்கும் இருக்கும். அதையும் அதில் பார்த்து நீங்கள் அதையும் கொடுத்துருங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு பாஸ் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லுங்கள். அடுத்து லாகின் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூசர் நேம் நீங்களே வந்துட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருங்க. ஸோ இந்த நம்பருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மொபைல் நம்பரும் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் இமெயில் அட்ரஸ் வந்துட்டு உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு நீங்கள் வச்சுக்கோங்க. திரும்ப அந்த பாஸ்வேர்டு இங்கேயும் போடணும். இது போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஓடிபி பாக்ஸ் வரும். ஸோ அதில் உங்களுக்கு உடனே ஓடிபி வந்துடும். அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்துட்டு நான் சப்மிட் கொடுக்காம வெறும் கேன்சல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐடி வச்சு இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். அடுத்து ஸோ நம்ம அங்கே முன்னாடி கொடுத்த டீட்டெயில்ஸ் படி நம்ம நேம், டேட் ஆஃப் பர்த் வந்துடும். அடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ செலக்ட் பண்ணணும். ஆதார் நம்பர் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ அதை மட்டும் நான் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணல, நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து நம்ம கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் எதுவோ அது வந்துட்டு அடுத்து என்ட்ரு பண்ணுங்கள்.
உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனெண்ட்டாக அட்ரஸும் ஒன்றா இருந்தால் ஆம்னு வந்துட்டு இந்த இதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுவே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆர்மி ஆட்கள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ. நீங்கள் ஏதாச்சும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா நோ. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஃபீட் ஆயிரும் இங்கே. அடுத்து வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லை வந்துட்டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அடுத்து உங்களோட ஸ்கூல் என்னவோ அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. ஸ்கூல் பேர் கொடுக்குறப்ப முழுசாக கொடுங்க. உங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூல்னு கொடுங்க, மற்ற ஸ்கூலாக இருந்தால் அது எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ இதே தான் நீங்கள் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இது வந்துடும். அதுக்கடுத்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு 11th and 12th மட்டும் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்ற பள்ளியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு கொடுத்துருங்க. ஒரு தடவை உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து உங்கள் அகாடமிக் மார்க்ஸ் எவ்வளோ மதிப்பெண் வந்துட்டு நீங்கள் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இங்கே வந்துட்டு நாங்கள் 12ஆம் வகுப்பு கொடுத்துருக்கோம், அதனால் வந்துட்டு ஹெச்எஸ்சி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இப்போவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேறு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு நோ. ஸோ நம்ம வந்துட்டு நோ கொடுத்துடலாம். குரூப் கோடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்லேயே இருக்கும் எந்த இது நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது குரூப் கோட். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அடுத்து கொடுத்துடலாம். அடுத்து குவாலிஃபைடு இயரும் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரும் முன்னாடியே நம்ம கொடுத்த தகவல்கள் படி வந்துடும். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எத்தனை அட்டம்ப்டில் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம முதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டோம், ஆக அதை மட்டும் பாஸ்டு ஆல் த சப்ஜெக்ட் இன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு கொடுத்துடலாம். அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர். இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அதே தான், அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம் இங்கே ரெஜிஸ்டர் நம்பர். ஸோ இதில் எதுவும் மாற்றம் கிடையாது. மார்க் இதுக்கு அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறது என்ட்ரி பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இது முடித்ததுக்கப்புறம் இந்த டீட்டெயில் காப்பின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதே டீட்டெயில்ஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அது வருங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் தமிழ் மார்க் வராது, மற்ற சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி வரும். இங்கே வந்துட்டு நான் குரூப் கோட் 2503 எடுத்திருக்கேன், இது வந்துட்டு பயோ மேக்ஸ். ஸோ வந்துட்டு இங்கே அதர்ஸ்க்கு பதிலாக நான் மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க. நான் செக் பண்ணிவிட்டேன். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். உங்கள் தாய்மொழி என்னன்னு கேட்டிருக்காங்க, தமிழ். சிவிக் நேட்டிவ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம கொடுத்துருவோம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் நம்ம அடுத்து கொடுத்துருவோம். அடுத்து வந்துட்டு பேரண்ட் ஆக்குபேஷன், அப்பா பெற்றோருக்கான தொழில் என்னன்னு கேட்டிருக்காங்க,
நம்ம வந்துட்டு அதையும் கொடுத்துருவோம். நம்மளோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருவோம். அடுத்து ஆனுவல் இன்கம், ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருவோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆம்னு சொல்லி கொடுங்க. ஒருவேளை உங்களோட அண்ணாவோ அக்காவோ தம்பியோ தங்கச்சியோ அவங்களும் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஸோ இந்த தகவல்களையும் நீங்கள் பதிவிட்டுருங்க. ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. நான் செக் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு இது கொடுக்குறேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட வந்துட்டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கேட்குறாங்க. நம்ம ஃபோட்டோ, நம்ம சிக்னேச்சர், அடுத்து வந்துட்டு நீங்கள் முன்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ஃபைல்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அந்த மார்க் ஷீட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறப்பே 13 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லா இமேஜஸையும் வந்துட்டு ஜேபெக்கில் ஸ்கேன் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிவ்யூவில் வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலிஸ்டாக வந்துட்டு கீழே இங்கே எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கீழே இங்கே இருக்கிற இந்த 2 மார்க் லிஸ்ட்டும் செலக்ட் பண்ணிக்குவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் ஒரு தடவை கொடுங்க. அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகேவா, போகலாம். நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் திரும்ப ஒரு தடவை வந்துடும். இன்கேஸ் ஒருவேளை வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்துடும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் போகலாம். பேமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன டெபிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங்கோ யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் 500 ரூபாய் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் இல்லை அப்படின்னா டைரெக்டாக இங்கே வந்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கேட்கும். ஸோ இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். ஸோ என்னென்னா இது வரைக்கும் ஓகே. இப்போயும் உங்களுக்கு ஒரு வேளை ஏதாச்சும் செக் பண்ணணுன்னு இருந்தால் கண்டிப்பாக எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸில் எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை அப்ளிகேஷனை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இன்னொரு தடவை சப்மிட் கேட்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நம்ம அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க மொத்தமாக. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஓன் ரெஃபரன்சஸ்க்கு.